ஜெய் சாய்ராம். அனைத்து சாய் பக்தர்களுக்கும் நம்ம உதி சேனல் சார்பாக வணக்கம் சாய்ராம். என்னுடைய பேர் சாய் ஷர்மி. சாய்ராம், நாளைக்கு 13/8/2026 தொடங்கி 20/8/2026 முடியுது சாய்ராம். மகா பாராயணமோட டேட் இது. அதாவது ஸ்ரவண மாதம் 32வது வருஷம் வருது சாய்ராம். பாபாவுடைய மகா பாராயணம் டேட். இந்த ஸ்ரவண மாதத்துல வர இந்த பாராயணம் ரொம்ப விசேஷம். சாய் பக்தர்களுக்கு புனிதமான சாய் சச்சரித்திரம் என்ன அப்படின்றது தெரிந்திருக்கும். இந்த சாய் சச்சரித்திரம் நம்ம டெய்லியும் கூட பாராயணம் பண்ணிட்டு இருக்கோம் எல்லார் வீட்லயும். ஆனால் இந்த மகா பாராயணம் அப்படின்றது ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு விஷயம் சாய்ராம். ஷிரடியில இதை ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி ஜென்ஸுக்கு தனியா லேடிஸ்க்கு தனியா ஒதுக்கி படிக்க வைப்பாங்க சாய்ராம். இந்த புனிதமான நூலை ஆத்மார்த்தமாக 7 சாப்டர் உட்கார்ந்து 8 நாட்களுக்கு படித்து முடிப்பார்கள் ஷிரடி மக்கள். இதை ஒரு ஃபெஸ்டிவலாகவே கொண்டாடுவாங்க இந்த பாராயணம் தினத்தை. அதுக்கப்புறம் பாபாவுடைய இந்த பாராயணம் புக்கை சாய் சச்சரிதத்தை தலைமையில வச்சுட்டு எல்லா ஷிரடி மக்களும் ஊர்வலமாக பாராயணத்தை ஃபினிஷ் பண்ணுவாங்க. அவங்களுடைய கோரிக்கைகளை வச்சு பாபாக்கு நைவேத்தியம் கொடுத்து அன்னதானம் பண்ணி நிறைவேற்றலாம். இப்போ நம்ம எப்படி படிக்கலாம் அப்படின்னா, இப்போ நம்ம இங்கே வேலை இருக்கு, இல்லை உங்களுக்கு குழந்தைய பார்க்கணும், டைம் இல்லை அப்படின்னா, டைம் இருக்கிறவங்க 7 சாப்டர் உட்காந்து முடிஞ்சா படிங்க. சப்போஸ் படிக்க முடியல அப்படின்னா ஸ்பிளிட் பண்ணி காலையில் 6 o'clockலேருந்து நைட் 12 o'clock நீங்கள் முடிச்சிருங்க. ஒன்றும் தப்பே கிடையாது. பாபாவை ஆத்மார்த்தமாக மனசுல நினைச்சுக்கோங்க. பாபாவுடைய ரூபத்தை மனசுல வச்சுட்டு நீங்க பாட்டு படிங்க. மனசு சுத்தமாக இருந்தால் போதும். பாபாவுக்கு ஆத்மார்த்தமாக படிச்சால் போதும். எந்த விதமான ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது சாய்ராம். ஆனால் படிக்கணும். படிச்சா கண்டிப்பா பாபா அவருடைய ஆசீர்வாதம் நிச்சயமாக கொடுப்பார் இந்த மகா பாராயணம் தினத்தன்னைக்கு. ஏனால் நான் இது உணர்ந்திருக்கேன் சாய்ராம். நான் ஸ்பிளிட் பண்ணி ஒரு டைம்ல படிக்கும் போது பாபா என்னுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி என்னை ஷிரடிக்கு கூப்பிட்டார். என் கனவுலையும் எனக்கு காட்சி கொடுத்திருக்கார். பல பேர் சொல்லியும் நான் கேட்டிருக்கேன். இந்த சாய் சச்சரித்திரம் நீங்க பாராயணம் பண்றது மூலமாக உங்களுடைய வியாதிகள் குணமாகும், மன அமைதி கிடைக்கும், உங்களுக்கு உங்களுடைய வீட்டில் இருக்கிற பண கஷ்டங்கள் தீரும். அதுக்கப்புறம் உங்களுடைய லக்ஷ்மியே உங்க வீட்டில் அனுகிரகம் பண்ணுவாங்க அப்படின்றது ஐதீகம். இந்த நேரத்துல ஹேமாத் பந்த்க்கு நம்ம நன்றி சொல்லிக்கணும். ஏனால் ஹேமாத் பந்த் ஒரு ரைட்டர் தான். பாபா அவருக்குள்ள போய் அவரே எழுத வச்சது தான் சாய் சச்சரித்தம். இந்த நேரத்துல ஹேமாத் பந்த் அவர்களுக்கு கோடான கொடி நன்றி சொல்லிக்கலாம் எல்லா சாய் பக்தர்களும். ஏன்னா இந்த ஒரு புனிதமான நூல் அவர் எழுதுனதுக்கு அவருக்கு இந்த டைம்ல ஒரு நன்றி சொல்லிக்கோங்க. இந்த 8 நாட்கள் எப்படியாவது படிச்சு முடிச்சிருங்க சாய்ராம். படிச்சு முடிக்க முடியலன்னா அட்லீஸ்ட் ஹெட்போன் போட்டு ஒரு 7 சாப்டர் கேட்கவாவது செய்யுங்க. பெருசா பாபாக்கு ஒன்றும் பண்ணணும் அவசியம் இல்லை. ஒரு பூ வாங்கி வைங்க, போடுங்க, ஒரு நைவேத்தியம் வைங்க, பாபா முன்னாடி உட்கார்ந்து படிங்க, அவ்வளவுதான். மனசு சுத்தமா இருந்தா போதும் சாய்ராம். தயவு செய்து ஆனால் படிச்சிருங்க. இந்த 8 நாட்கள் மிஸ் பண்ணாதீங்க. ஆடி மாசம் வர ஸ்ரவண மாதத்துல வர பாராயணம்